பாண்டி புல்லட்டு பாண்டி. சமீபத்தில் என்ஜினியரிங் ஃபேக்ஸ் பிரதர் கணிதம் அறிவியலை முறியடித்த ஏஐன்னு ஒரு வீடியோ போட்டிருந்தாரு. உண்மையாவே ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மேக்ஸ் அண்ட் சயின்ஸை பீட் பண்ணிடுச்சா? இவர் அந்த வீடியோவில் சொன்ன எல்லாம் உண்மையா? இதைத்தான் நாம இந்த வீடியோவில் பார்க்க போறோம். வாங்க மக்களே, நான் உங்கள் பேங்கை, தமிழ் பேங்கை. சையத் பிரதர் ஃபேக்ஸா பேசுவார்னு அவருடைய ஃபாலோவர்ஸ்க்கு தெரியும். நமக்கும் அவருக்கும் எந்த வாய்க்கா தகராறும் இல்லைன்னு நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். 60 வருஷத்துக்கும் மேல மேக்ஸாலையும் கம்ப்யூட்டர் ப்ரோக்ராமாலையும் சால்வ் பண்ண முடியாத புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் பேட்டர்னை வந்து ஏஐ வச்சு சால்வ் பண்ணிட்டாங்க. இந்த வீடியோல அவர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை ஒரு சுயம்பு மாதிரி முன் வச்சு பேசியிருக்காரு. அதைத்தான் நான் தவறுன்னு சொல்றேன். 2024 கெமிஸ்ட்ரிக்கான நோபல் பிரைஸை 3 பேருக்கு பகிர்ந்து கொடுக்குறாங்க. நோபல் பரிசு பத்தி சையத் பிரதருக்கே தெரியாத ஃபேக்ஸை நான் சொல்றேன். சையத் பிரதருக்கு மட்டும் இல்ல, நிறைய பேருக்கு நோபல் பரிசை பத்தி உண்மையாவே தெரியாது. நோபல் பிரைஸை பயங்கரமான விருதுன்னு நீங்க எல்லாம் நினைச்சிட்டு இருப்பீங்க. என்ன அப்ப இதெல்லாம் பொய்யா? நோபல் பிரைஸ் என்பது ஹாலிவுட் வழங்கும் இன்னொரு ஆஸ்கார் பிரைஸ் மாதிரி தான். அதில் எந்த ஒரு ஸ்பெஷாலிட்டியுமே கிடையாது. பியர் ரிவ்யூவின் லட்சணம் என்னன்னு நான் பியர் ரிவ்யூ வீடியோவில் ஏற்கனவே சொல்லியிருப்பேன். பார்க்காதவங்க பாருங்க. புதிய உலக ஒழுங்கின் செல்ல குழந்தைகளில் ஒரு குழந்தை தான் இந்த நோபல் பரிசு. இந்த பரிசை மாடர்ன் சயின்ஸுக்கு அடிபணிஞ்சு அடிமையாகி வாழும் அறிவியலாளர்கள் என்ற கோமாளிகளுக்கு தாராளமாக தருவாங்க. ஆனால் மாடர்ன் சயின்ஸை எதிர்த்து அதில் உள்ள குறைகளை சுட்டிக்காட்டி அதை நிரூபிக்கக்கூடிய அறிவியலாளர்களுக்கு இதெல்லாம் தரவே மாட்டாங்க. ஏன்னா அவங்க எல்லாரையுமே இவங்க சூடோ சயின்டிஸ்ட்னு சொல்லி ஒதுக்கி வச்சிருவாங்க. ஒரு கண்டுபிடிப்பு பியர் ரிவ்யூ செய்யப்பட்டு அதனால் மனிதகுலத்துக்கும் அறிவியலுக்கும் முன்னேற்றம் தரும் கண்டுபிடிப்பாக இருந்தால் தான் நோபல் பரிசு தருவாங்கன்னு நீங்கள் நினைப்பீங்க. இங்கே பியர் ரிவ்யூ ப்ராசஸே ரொம்ப கேவலமாக இருக்கும்போது அந்த ப்ராசஸை தாண்டி போய் நோபல் பரிசு வாங்குற அறிவியல் கண்டுபிடிப்போம், அதை கண்டுபிடித்தேன்னு சொல்கிற அந்த ஆட்களும் எப்படிப்பட்டவங்கன்னு நீங்களே யோசிங்க. நான் நோபல் பரிசு வாங்கின எல்லாரையுமே சொல்லலை, 80% பேரை மட்டும்தான் சொல்கிறேன். கணிதத்துக்கு நோபல் பரிசு இல்லைன்னு உங்களில் எத்தனை பேருக்கு தெரியும்? இன்னி வரைக்குமே கணிதத்துக்கு நோபல் பரிசு கிடையவே கிடையாது. நோபல் பிரைஸ் ஃபார் எக்கானமி மிகப்பெரிய நகைச்சுவை. நோபல் பிரைஸ் ஃபார் பீஸ் மாபெரும் நகைச்சுவை. நோபல் பிரைஸ் ஃபார் சயின்ஸ் தான் உச்சகட்ட நகைச்சுவையே. யாருக்கு தரணுமோ அவங்களுக்கு தராம, யாருக்கு தரக்கூடாதோ, யாருக்கு தகுதியே இல்லையோ அவங்களையெல்லாம் தேடி தேடி தரது தான் இந்த நோபல் பரிசு. இப்போ நான் சொல்ல போற விஷயம், நான் அறிவியலை கரைச்சி குடிச்சிருக்கேன், நான் அறிவியலில் PhD வாங்கியிருக்கேன்னு சொல்றவங்களுக்கே தெரியாது. சையத் ப்ரோக்கும் இது கண்டிப்பா தெரிஞ்சிருக்காது. 1901ஆம் ஆண்டிலிருந்து தான் நோபல் பரிசு தர ஆரம்பிக்கிறாங்க. அப்படி அந்த ஆண்டுல மருத்துவத்துக்கான முதல் நோபல் பரிசு ஆன்டைடாக்சின்ஸை கண்டுபிடிச்சதுக்கு தான் தந்தாங்க. குறிப்பா எமில் வான் பெஹரிங்க்கு தான் தராங்க. ஆனா இவரோடு சரிக்கு சமமா இந்த ஆராய்ச்சியில் தன்னோட 50% பங்கையும் உழைப்பையும் தந்த ஜப்பான் அறிவியலாளர் ஷிபாசாபுரோ கிட்டாசாட்டோவுக்கு தரவே இல்லை. 2 பேருக்கும் சேர்த்து தான் இந்த நோபல் பரிசை தந்திருக்கணும். ஆனா இனவெறியில எமிலுக்கு மட்டும் தந்துட்டு ஜப்பான் அறிவியலாளரை இவங்க ஒதுக்கி வச்சுட்டாங்க. இதே மருத்துவத்துறையில டபுள் ஹெலிக்ஸ் டிஎன்ஏவை கண்டுபிடிச்சதுக்கு வாட்சன் கிரிக் வில்கின்ஸ்க்கு தந்தாங்க நோபல் பரிசு. ஆனா இந்த 3 பேரும் இதை கண்டுபிடிக்க மூல ஆதாரமா இருந்ததே ரோசலிண்ட் பிராங்க்லின் என்ற பெண் அறிவியலாளரின் கண்டுபிடிப்பு தான். ஆனா பெண் என்ற காரணத்தால் இவங்களுக்கு தரப்படல. இன்னொரு காரணம் என்னன்னா, அவங்க நோபல் பரிசு அறிவித்த 4 ஆண்டுகளுக்கு முன்பே இறந்துட்டாங்கன்னு வேற ஒரு கதை சொல்லுவாங்க. இந்த விஷயம் நம்ம உள்ளூர் விஞ்ஞானியான தர்மதுரைக்கே தெரியாது. ஆனா யூடியூப்ல உட்காந்துட்டு அறிவியல் பாகுபாடு இல்லாமல் எல்லோரையும் விமர்சிக்கும், யாரையும் அது பிரித்து பார்க்காதுன்னு வேற உருட்டிட்டு திரிவாரு. நோபல் பிரைஸோட ரூல்ஸே ரொம்ப நகைச்சுவையா இருக்கும் மக்களே. இந்த உலகத்திலேயே ஆஸ்காரை விட கேவலமான ஒரு விருது இருக்குன்னா அது இந்த நோபல் பரிசு தான். நோபல் பிரைஸ் கமிட்டி கடுமையான ரகசிய முறையில் இயங்குது. குறிப்பா நோபல் பரிசுக்காக பரிந்துரைக்கப்படுபவர்கள், பரிந்துரை செய்வோரின் விவரங்கள் 50 ஆண்டுகள் ரகசியமா வச்சிருந்து அதுக்கப்புறம் தான் வெளியிடுவாங்க. ஏன்னு கேட்டா நியாயமான முறையில் பாரபட்சம் பார்க்காம செயல்படுறோம்னு வேற உருட்டுறாங்க. அதே போல நோபல் பரிசை அதிகபட்சம் 3 பேருக்கு மட்டும்தான் பகிர்ந்து தருவாங்களாம். அதாவது 10 பேர் சேர்ந்து சமமா தங்களோட உழைப்பை போட்டு ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாலும் அதுல 3 பேருக்கு தான் தருவாங்களாம். இப்படி ஒரு தற்குறித்தனமான விருதை எங்கேயாவது நீங்க பார்த்திருக்கீங்களா? ஹென்ரி கிசிங்கர், பராக் ஒபாமா, ஆபி அஹ்மத், ஆங் சாங் சூகி, மலாலா, மதர் தெரசா இவங்களுக்கெல்லாம் நோபல் பரிசு தரும்போதே நீங்கள் புரிஞ்சிக்க வேணாமா மக்களே, இந்த நோபல் பரிசு நம்ம உள்ளூர் பாரிஸில் விற்கிற பரிசுகள் அளவுக்கு கூட தகுதி இல்லாததுன்னு. சையத் ப்ரோ, நீங்களும் இதை பற்றி தெரிஞ்சுக்கோங்க. டென்சிட்டி ஃபங்க்ஷனல் தியரி, குவாண்டம் மெக்கானிக்ஸ் ஆர் மாலிகுலர் மெக்கானிக்ஸ், மாலிகுலர் ஆர்பிட்டல் தியரி, மார்க்கஸ் தியரின்னு ஏகப்பட்ட தியரி இருக்கும்போது பொசுக்குன்னு ஆல்ஃபா ஃபோல்டுக்கு நோபல் பரிசு தந்ததெல்லாம் 1ஆம் நம்பர் ப்ரீமெச்சூர் நகைச்சுவை தானே ப்ரோ? கணித சாலையும் அறிவியலாலையும் கண்டுபிடிக்க முடியாத ஒரு விஷயத்தை எப்படி ஏஐ கண்டுபிடிச்சது அப்படின்றது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். Bro, it's very wrong, bro. It's very wrong.
இந்த மாதிரி ப்ரெடிக்டே பண்ண முடியாத புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை சால்வ் பண்ண முடிஞ்ச ஏஐயால இவர் சொன்னது தப்பு. டீப் மைண்ட்ஸ் AlphaFold AI புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை ப்ரெடிக்ட் பண்றதுல முன்னேற்றம் அடைய வச்சிருக்கு மற்றும் வளர்ச்சி அடைய வச்சிருக்கே தவிர புரோட்டீன் ஃபோல்டிங் ப்ராப்ளமை முழுமையா தீர்த்து வைக்கவே இல்லை. AlphaFold AI மாடல் பல இடத்துல திக்கி திணறுதுன்னு அறிவியலாளர்கள் சொல்றாங்க. அதனால கணிதத்தை வெல்லக்கூடிய ஒரு விஷயம் இந்த அண்டத்தில் எதுவுமே இல்லைன்றது தான் உண்மை. சையத் ப்ரோ, எல்லாத்தையும் நல்லா செக் பண்ணி பேசுவீங்க, ஆனா இதுல ஏன் ப்ரீமேச்சரா பேசிருக்கீங்கன்னு சுத்தமா எனக்கு தெரியல. இந்த AlphaFold AI மாடலை யூஸ் பண்ணி டைம் சேவ் பண்ணலாமே ஒழிய புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளமை சால்வ் பண்ண முடியாதுன்னு அறிவியலாளர்களே சொல்றாங்க. டீப் மைண்டுடைய AlphaFold AI அறிவியலாளர்களுக்கு கொஞ்சமா நேரச்சுமையை குறைச்சிருக்கு. அதுவும் ஏற்கனவே இருக்க புரோட்டீன் டேட்டாவை வச்சு தான் சிம்பிளிஃபை பண்ணி அவுட்புட் தந்திருக்கு. ஒரு புது புரோட்டீனை பத்தி AlphaFold AI ஆல ப்ரெடிக்ட் பண்ண முடியுமானா, ஒரு அணுவுல இருந்து ஒரு மனிதன் வரைக்கும் அதுக்குள்ள என்னென்ன ஸ்டேஜஸ் இருக்கு அப்படின்றத நான் சொல்லியிருப்பேன். இதுல இருந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ அந்த செயினை வந்து ஒரு அமினோ ஆசிட் செயினா வச்சுக்கலாம், புரோட்டீன்ல இருக்கிற மாதிரி. சோ இப்போ இந்த செயினை வந்து நான் கிராவிட்டிக்கு அகைன்ஸ்டா கீழே போடுறேன் அப்படின்னா இது ஒரு பேட்டர்னை வந்து உருவாக்கும். பட் இந்த பேட்டர்ன் வந்து ரேண்டம் ஆனது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் இது வந்து ரேண்டம் கிடையாது. இந்த இதையே நம்ம திரும்ப திரும்ப 10,000 தடவை, 20,000 தடவை, இல்ல லட்சக்கணக்கான தடவை அதே மாதிரி போடும்போது அந்த பேட்டர்ன் மறுபடியும் ரிப்பீட் ஆகும். ஏன்னா இதுல வந்து நம்ம கிராவிட்டியை சேஞ்ச் பண்ண போறது கிடையாது. அதே மாதிரி நான் போட போற ஹைட்டும் அதே ஹைட்ல இருந்து தான் போட போறேன். எந்த விதமான அட்மாஸ்பரிக் டிஸ்டர்பன்ஸும் கிடையாது. அப்படின்றப்போ நம்ம பல தடவை இதை திரும்ப திரும்ப பண்ணும்போது இந்த பேட்டர்ன் வந்து ரிப்பீட் ஆகும். அப்படின்றப்போ நமக்கு ஈஸியா இது எந்த மாதிரி ஃபோல்ட் ஆகும் அப்படின்றத நம்மளால ப்ரெடிக்ட் பண்ணிட முடியும் இல்லையா? சேல்ஸ் பத்தி சையத் ப்ரோ சொன்னதெல்லாம் புத்தகத்தில் இருக்கிறது தான். அதுல எந்தவித ஒப்பீனியனும் நமக்கு இல்லை. ஆனா இந்த பேட்டர்ன் பத்தி இவர் சொன்னது முற்றிலும் தவறு. இவர் இந்த செயினை ஃபர்ஸ்ட் போடும்போது உருவான பேட்டர்னை அதே அக்யூரசியோட திரும்ப உருவாக்க முடிஞ்சாதான் ஹியூமன்லி பாசிபிள்னு சொல்லுவாங்க. ஆனா சிமிலர் பேட்டர்ன் இவர் காட்டுற இதுவே 100% மேட்சிங் கிடையாது. பிளஸ் ஆர் மைனஸ் டாலரன்ஸையும் தாண்டி விசிபிள் டிஃபரன்ஷியேஷன் நல்லாவே நமக்கு தெரியுது. அப்படின்னா இவர் முதல்ல போட்டப்ப அவர் எந்த அளவு உயரத்துல இதை பிடிச்சிருந்தாரு, அந்த நேரத்துல இதன் அசைவுகளும் அதிர்வுகளும் எந்த அளவு இருந்துச்சு, கீழே விழும்போது உண்டான இம்பாக்ட் எப்படி இருந்தது, இவர் முதல்ல போடும்போது அந்த செயினை சுத்தி இருந்த சப் அட்டாமிக் பிரஷர் லெவல் என்ன, இதையெல்லாம் கணக்கு பண்ற அளவுக்கு வளர்ந்திருந்தா தான் இந்த செயின்ல உண்டான முதல் பேட்டர்னை நம்மளால ரீப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த சாதாரண செயினுக்கே இந்த நிலைமைனா அறிவியலாளர்கள் குத்துமதிப்பா சொன்ன 4 லட்சம் புரோட்டீன்களுடைய ஸ்ட்ரக்சரை மனிதர்களாலையும் AI மூலமாகவும் யாராவது கண்டுபிடிச்சிட முடியும்னு சொன்னா அதுதான் மிகப்பெரிய நகைச்சுவையே. குறிப்பா சையத் ப்ரோ ஃபர்ஸ்ட் போட்டப்ப வந்த பேட்டர்னை லட்சக்கணக்கான முறை போடும்போது திரும்பவும் வரும்னு சொன்னதே தவறு. ஏன்னா இவர் சொன்னது போல லட்சக்கணக்கான முறை போட்டு பரிசோதிச்சு வந்திருந்தா தான் அது உண்மை. ஆனா இவர் வரும்னு அசம்ஷன் அண்ட் கன்ஃபர்மேஷன் பயஸ்ல சொல்றதெல்லாம் ஆதாரம் ஆகாது. ஆக இந்த பேட்டர்ன் ரேண்டமா தான் வந்திருக்கு. ஆனா அதே ரிப்பீட் ஆகுமான்னு யாருக்குமே தெரியாது. அதனால இட்ஸ் ஹியூமன்லி இம்பாசிபிள் டு predict for even AI. அந்த வகையில நம்ம இது மொத்த பேட்டர்னையும் சால்வ் பண்றதுக்கு எவ்வளவு நாள் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, நம்ம யூனிவர்ஸோட ஏஜ் இருக்கு இல்லையா, 13.8 பில்லியன் இயர்ஸ், அவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டாலும் இதால சால்வ் பண்ணி முடிக்க முடியாது. அதையும் தாண்டி இந்த பேட்டர்ன்ஸோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. சோ இந்த பேட்டர்னை AI எப்படி சால்வ் பண்ணுச்சு அப்படின்றதுதான் இன்னுமே இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். நோப், AI இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணல, வெறும் ப்ரெடிக்ட் தான் பண்ணியிருக்கு. AlphaFold AI ஏற்கனவே ஃபீட் பண்ணியிருக்க டேட்டாஸை வச்சு தான் அவுட்புட் ப்ரெடிக்ட் பண்ணுமே தவிர எப்படி ஒரு மாலிக்யூல் இன்னொரு மாலிக்யூல் கூட இணையுது, இணைந்ததும் அதோட ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் ஃபங்க்ஷன்ஸ் என்னவா மாறுது, அதை சுற்றியுள்ள சுற்றுச்சூழல் காரணிகள் பற்றியெல்லாம் AI-ஆல ப்ரெடிக்ட் பண்ண முடியாதுன்னு ஆராய்ச்சி பண்ண அறிவியலாளர்களே சொல்றாங்க. AlphaFold-ஆல மட்டும் இல்லை, இதையெல்லாம் ப்ரெடிக்ட் பண்ற அளவுக்கு திறமையான AI-யை இன்னும் நாம கண்டுபிடிக்கவே இல்லை. ஆனா சையத் ப்ரோ AlphaFold AI ஒட்டுமொத்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் ப்ராப்ளத்தையும் தீர்த்துடுச்சுன்னு சொல்றாரு. AlphaFold கண்டுபிடிச்ச 102 ப்ரெடிக்ஷன்ஸை ஒன்னொன்னா சைட் செயின் கிராஃப்டிங் பண்ணியிருக்காங்க அறிவியலாளர்கள். அதாவது எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாஸ் கூட மறுபடியும் மறு ஆய்வு செஞ்சு கம்பேர் பண்ணியிருக்காங்க. அதில் AlphaFold-இன் ப்ரெடிக்ஷன்ஸ் எக்ஸ்பெரிமெண்டல் டேட்டாஸ் கூட ஒத்து போகலன்னு தெளிவாக தெரிகிறதா அறிவியலாளர்கள் சொல்கிறாங்க. ஆனால் சையத் ப்ரோ மிகப்பெரிய மானுட பிரச்சனையை இந்த AI சால்வ் பண்ணிட்டதா சொல்கிறாரு. இவரோட வீடியோ ஆரம்பத்திலேயே 3 பேரை பற்றி சொல்லியிருப்பாரு. அதில் டேவிட் பேக்கர் தான் இந்த நோபல் பரிசு வாங்க முழுக்க தகுதியானவர். அவருக்கு மட்டும்தான் இது முழுசாக போய் சேர்ந்திருக்கணும். ஏன்னா டேவிட் பேக்கர் தன்னுடைய ஆய்வுக்கூடத்தில் உருவாக்கிய ரொசட்டா மென்பொருள் மூலமாக ஒரு புரோட்டீன் எப்படி இருக்கும்னு முன்கூட்டியே தெரிஞ்சா அதோட ஃபோல்டை சுலபமாக கண்டுபிடிச்சிடலாம். ஆனா எந்த இன்புட் டேட்டாஸும் இல்லாம பதியப்படாத புது புரோட்டீன் ஸ்ட்ரக்சரை பத்தி டீகோட் பண்ண சொன்னா எந்த AI-ஆலும் முடியாதுன்னு சொன்னவர் இவர்தான். சையத் ப்ரோ அவர் வீடியோ மூலமா AI நல்லதுக்கும் பயன்படும்னு சொல்றாரு. அது நல்ல விஷயம், அதுல எந்தவித மாற்று கருத்துமே கிடையாது. ஆனா அவருக்கே தெரியாத புரியாத ஒரு விஷயம் இந்த AlphaFold AI-க்கு தந்த நோபல் பிரைஸ்ல ஒளிஞ்சிருக்கு. AlphaFold பத்தி பேசின சையத் ப்ரோக்கு ரொசட்டா ஃபோல்ட், TR ரொசட்டா, DMP ஃபோல்ட், EV ஃபோல்ட், Saint 2 அண்ட் ரொசட்டான்னு ஏகப்பட்ட புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சாஃப்ட்வேர்ஸ் இருக்கிறது தெரியுமான்னு
எனக்கு தெரியல. இருந்தாலும் ஏன் ஆல்ஃபா ஃபோல்டுக்கு ஸ்பெசிஃபிக்காக நோபல் பிரைஸ்னு யோசிச்சா கொரோனாவுக்கு அடுத்து மனிதர்கள் சந்திக்க போகும் அடுத்து ஸ்தம்பிக்க போகும் மிகப்பெரிய ஆபத்து ஏஐ தான். இன்னும் தெளிவாக சொல்ல போனால் இந்த நோபல் பிரைஸ் தேவையில்லாதது. புரோட்டீன் ஸ்ட்ரக்சர் சம்பந்தமாக ஆல்ஃபா ஃபோல்டுக்கு முன்னாடியே பல கண்டுபிடிப்புகள் உண்டாகியிருக்கு. ஆனால் அது எதுக்கும் நோபல் தராமல் ஏஐக்கு தராங்கன்னா என்ன காரணம்? ஆல்ஃபாஃபோல்ட் கண்டுபிடிச்ச ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சர்ஸை டீகோட் பண்ணி எந்த ப்ரோட்டீனில் ட்ரக் டெஸ்ட் பண்ணி அது சக்ஸஸ் ஆகி முன்னேற்றத்தை தந்ததுன்னு சத்தியமாக தெரியல. இப்படி ஃபிசிக்கலி அப்ளிகபிள் ஐடியாஸ்க்கு நோபல் தந்தா ஒரு லாஜிக் இருக்குது. ஆனால் ஒத்துப்போகாத ப்ரெடிக்ஷன்ஸை வச்சுட்டு அதுக்கு நோபல் பிரைஸ் தர ஒரே காரணம் மனிதர்களான நம்மை எல்லா துறைகளிலும் ஏஐ சார்ந்திருக்கும் ஹியூமனாய்ட்ஸாக கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிட்டு வராங்க. எல்லா விதமான துறைகளிலும் ஏஐ பயன்பாட்டை கடந்த 5 வருஷத்தில் மட்டும் 70% மேலே உலகம் முழுக்க இருக்க முக்கிய நிறுவனங்கள் சத்தம் இல்லாம உள்நுழைச்சிட்டாங்க. இன்னும் 80% துறைகளில் ஏஐ பயன்பாட்டை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்காங்க. கூடிய சீக்கிரம் அதை ஆன்லைனுக்கு கொண்டு வந்துருவாங்க. மனிதர்களை மனிதர்கள் சூப்பர்வைஸ் பண்ணும் போதே திருட்டுத்தனம் மொள்ளமாரித்தனத்தோட தான் பியர் ரிவ்யூ பண்றாங்க. இதுல அதே மனிதர்களுடைய இன்புட்ஸை உள்ளடக்கி இருக்க ஏஐ என்ன பண்ணும்? நம்மளை விட கேவலமான விபரீத முடிவுகளையே அவுட்புட்டா தரும். டிஎன்ஏ பத்தி நீங்க டீப்பா தெரிஞ்சுக்கணும்னா எவல்யூஷன் சீரீஸ்ல தெளிவா சொல்லியிருப்பேன் பாருங்க. ஏஐ பத்தின டீடைல்டு வீடியோல அதோடைய சாதக பாதகங்களை நாம தெளிவா தெரிஞ்சுக்கலாம். And then stick with me on my social media handles. Arigato மக்களே.